3 வாழைப்பழம் வச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியா டேஸ்டா சூப்பரா ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு 2 வாழைப்பழம் எடுத்து மிக்ஸி ஜார்ல பிச்சு போட்டுக்கலாம். அடுத்ததா 4 ஏலக்காய், 5 முந்திரி, 5 பாதாம், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல ஒரு முடி தேங்காய், 1 கப் அளவு ராகி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டியா பிசைஞ்சிட்டு கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியா பால் கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உருட்டி ஒரு இட்லி தட்டுல துணி விரிச்சு அதை இதுல போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த தட்டை தூக்கி இட்லி பாத்திரத்துல வச்சு மூடி வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. அடுத்ததா மீதமுள்ள பழத்தை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா பிச்சு போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கொழுக்கட்டைய பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்ததா கடாயில தேங்காயும் நெய்யையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற வாழைப்பழம் ஒரு 2 கப் அளவுக்கு பசும்பால் இதையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல இருந்து நல்லா பபுள் வர ஆரம்பிச்ச பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற கொழுக்கட்டை எடுத்து இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல ஸ்நாக்ஸ் ரெடி. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும், அதே நேரத்துல ரொம்பவும் ஹெல்த்தியானது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க.